அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 4/3/2026 மாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பண வரவுகள் சாதகமாக இருந்து கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5 சந்திரன் சஞ்சரிப்பதும், 10 சூரியன், செவ்வாய், 11 சனி, சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3, 4 சந்திரன், 9 புதன், 10 சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், கேது, 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நெருங்கியவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகும். இன்றைய நாளில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பொதுவாக பொறுமையோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், 7ஆம் வீட்டில் புதன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும்.
இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். மதியத்திற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் கவனம் செலுத்தினால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதும் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதும் மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதும் சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பதும் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, லாபஸ்தானத்தில் சந்திரன், கேது சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு பெரிய மனிதனுடைய நட்பானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைத்து ஒரு வளமான நிலையினை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 4ஆம் வீட்டில் புதன், 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு தனித்திறமையோடு செயல்பட்டு எதையும் எதிர்கொண்டு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக வேலைக்கு செல்பவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு, 9, 10 சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. சில நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு முடிவு கிடைக்கும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதும் இன்று பகல் 1:45 வரை சந்திரனானவர் 8இல் கேது சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். காலை வேளையில் தேவையில்லாத சிக்கல்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
தொழில் வியாபாரத்தில் தற்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் மாலை வேளையில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் இன்று பகல் 1:45 பிறகு சந்திரனானவர் 8இல் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத நெருக்கடிகள், வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.